அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். நபித்தோழருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த கவலை முழு மனித சமுதாயத்திலும் இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்ற ஆழமான கவலையின் அடிப்படையில் சஹாபாக்களிடத்தில் ஒரு உரையாற்றுகிறார்கள். அதாவது இந்த இஸ்லாம் என்பது அரபிய தீபகற்பத்தில் மாத்திரமல்லாமல் அண்டை நாடுகளுக்கும் இஸ்லாம் போய் சேர வேண்டும். அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்களிடத்தில் இஸ்லாமிய தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காண்டி நீங்கள் தயாராக வேண்டும் என்று சொல்லும்போது அனைத்து சஹாபாக்களும் தயாராகிறார்கள். அந்த அனைத்து சஹாபாக்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 சஹாபாக்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த அண்டை நாடுகளுக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மதம், கலாச்சாரம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாற்றமாக இருக்கும். அந்த இடத்துக்கு செல்லும்போது ஏற்படக்கூடிய சவால்கள், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி வரும். பல சோதனைகளையும் பலவிதமான சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதனால் அதுக்கு தகுதி வாய்ந்த சஹாபாக்கள் 8 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த மாதிரி 8 நபித்தோழர்கள் ஒருவர் தான் அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லா பின் ஹுதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அதாவது பாரசீக மன்னன் குஸ்ருவிடம் இஸ்லாமிய தூது செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டியுள்ள பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்துல்லா பின் ஹுதாபாவும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தயாராகிறார்கள். அப்துல்லா பின் ஹுதாபா தன் வீட்டிற்கு வந்து பயணத்திற்குள் ஏற்பாடுகளை செய்து தன் மனைவி மக்கள் விடைபெற்று நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த தூது செய்தி, அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு தன் வாகனத்தில் தன் குதிரையில் ஏறி வேகமாக பாரசீக நாட்டை நோக்கி செல்கிறார்கள். அந்த பாரசீக நாட்டிற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசு அதிகாரிகளிடம் தங்களுடைய மன்னனை சந்திக்க வந்திருக்கக்கூடிய அந்த தூது செய்தியை கொடுப்பதற்காண்டி வந்துள்ள நான் தூதுவன் என்கிற செய்தியை சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த அதிகாரிகள் மன்னரிடம் அந்த செய்தியை தெரிவிக்கிறார்கள். மன்னர் அதுக்கான அரசவை ஏற்பாடு செய்கிறார். அரசவைகள் அலங்காரம் செய்யப்படுகிறது. மந்திரி சபை கூட்டப்படுகின்றது. குஸ்ரு மன்னன் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அப்பொழுது அப்துல்லா பின் ஹுதாபா அரண்மனைக்குள் அழைக்கப்படுகிறார். அரண்மனைக்குள் அழைக்கப்பட்டவன் அப்துல்லா பின் ஹுதாபா, அதாவது நிமிர்ந்த ஒரு தோற்றத்தோடு, அல்லாவை பயந்த ஒரு உள்ளச்சத்தோடு அந்த மன்னர் முன்னாடி நடந்து வருகின்றார். சாதாரண எளிமையான தோற்றம். ஆனால் அந்த எகிப்து, அந்த பாரசீக அந்த நாட்டுடைய அந்த அரண்மனை இருக்குதே, மிகப்பெரிய டாம்பிகத்திலையும் மிகப்பெரிய ஒரு செல்வ செருக்கு நிறைந்த அலங்காரங்களிலும் அந்த அரசவை மிளிர்கின்றது. ஆனால் ஒரு சாதாரண தோற்றத்திலே அப்துல்லா பின் ஹுதாபா தென்படுகிறார். அவருடைய எளிமையான தோற்றம், ஆனால் உறுதிமிக்க அவருடைய அந்த கம்பீரமான நடை, இதையெல்லாம் பார்க்கும்போது மன்னர் திகைத்து விடுகின்றார். கடிதத்தை எடுக்கும்போது குஸ்ரு மன்னன் சேவகனை அனுப்பி அந்த கடிதத்தை வாங்கும்படி சொல்கிறார். ஆனால் அப்துல்லா பின் ஹுதாபா அதை என்ன செய்கிறார்னா மறுக்கிறார். எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரிடம்தான் நேரடியாக கொடுக்கும்படி எங்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் சேவகனிடம் கொடுக்க மாட்டேன், மன்னரிடம்தான் கொடுப்பேன் என்று கூறுகிறார். அப்பொழுது மன்னர் அனுமதி கொடுக்கிறார். அப்துல்லா பின் ஹுதாபா நேரடியாக சென்று மன்னரிடம் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த மன்னர் அந்த கடிதத்தை வாங்கி ஒரு மொழிபெயர்ப்பாளரிடம் கொடுக்கிறார். அந்த அரபு மொழியில் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை அந்த பார்சி மொழிக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் மாற்றி அந்த கடிதத்தை வாசிக்கின்றார். அந்த கடிதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிய அந்த செய்தி வாசிக்கப்படுகின்றது. அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடைய அல்லாஹ்வின் திருநாமத்தினால் அல்லாஹ்வுடைய தூதராகிய அல்லாஹ்வுடைய சேவகமாகிய முகம்மது எழுதி கொள்வதாவது, அதாவது பாரசீக பேரரசு குஸ்ரு மன்னனுக்கு நான் இறை அழைப்பு செய்தி நான் கொடுக்கின்றேன்கிற அந்த கடிதத்தை வாசித்தவுடன் குஸ்ரு மன்னனுடைய முகம் கோபத்தினால் அப்படி சிவந்து விடுகின்றது. போதும், நிறுத்துங்கள் கடிதத்தை என்று நிறுத்த சொல்கின்றார். எதற்காக நீர் கோபம் கொள்கிறார் என்று சொன்னால், அதாவது குஸ்ரு மன்னன் அந்த அவருடைய பேர் இருக்குது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கீழாக அந்த பேர் வருகின்றது. முதலில் அல்லாவை புகழ்ந்து விட்டு அடுத்து அல்லாவின் தூதராகிய முகம்மது எழுதி கொள்வது பாரசீக மன்னராகிய குஸ்ருவுக்குன்னு சொல்லி அந்த குஸ்ருங்கிற பேர் கீழே வந்தது இல்லையா, அதனால் கோபப்பட்டு கடிதத்தை வாங்கி கிழித்து எறிந்து விடுகிறார். இந்த அரபு அடிமைக்கு எவ்வளோ பெரிய ஆணவம்! அவருடைய பேருக்கு கீழாக என்னுடைய பேரை எழுதியிருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய பேரரசன், பாரசீக அரசுடைய பேரரசன், என்னுடைய அதிகாரத்திற்கு தான் அரபு நாடுகள் அனைத்தும் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது என்னை இழிவுபடுத்தி விட்டாரே என்று சொல்லி கடிதத்தை கிழித்தெறிந்து விட்டு இந்த அடிமையை அரண்மனையை விட்டு வெளியேற்றி விடுங்கள், இந்த தூதரை வெளியேற்றி விடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்துல்லா பின் ஹுதாபா அந்த அரண்மனை விட்டு வெளியேற்றப்படுகிறார்.
அப்துல்லா பின் ஹுதாபா வேகமாக தன் வாகனத்தில் ஏறி மதீனா நோக்கி பயணிக்கிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் குஸ்ரு மன்னனிடம் இந்த கடிதத்தை கொடுத்தேன், அவன் அந்த கடிதத்தை பிரித்து படித்த மாத்திரத்தில் கிழித்தெறிந்து விட்டான் என்ற விஷயத்தை எத்தி வைக்கிறார். அப்போது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குஸ்ரு மன்னன் இந்த கடிதத்தை எவ்வாறு கிழித்தெறிந்தானோ அதேபோல் அல்லாஹ்வும் உடைய ஆட்சியை கிழித்தெறிவானாக என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபி நாயகம் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கிறார்கள். அப்பொழுது குஸ்ரு மன்னன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக யமன் தேச மன்னன் பாதானுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், இதை மாதிரி அரபு தேசத்தில் மதீனாவில் வாழக்கூடிய முகமதை நீங்கள் கைது பண்ணி என்னுடைய சபைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வாசித்த அந்த பாதான் மன்னர், யமன் தேசத்தை ஆட்சி ஆண்ட அந்த பாதான் மன்னர் 2 வீரர்களை அனுப்பி மதீனாவுக்கு சென்று முகமதை கைது செய்து குஸ்ரு மன்னனிடம் அனுப்பி வையுங்கள் என்று 2 வீரர்களை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும்போது நீங்கள் கடிதத்தை கொடுத்துவிட்டு இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார் என்று கூர்ந்து பாருங்கள் என்ற செய்தியும் சொல்லி அனுப்புகிறார். பாதான் மன்னரிடந்து கடிதத்தை வாங்கி கொண்டு 2 வீரர்கள் நேராக அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கிறார்கள். மதீனாவிற்கு வந்து வரும் வழியில் தாயிஃப் நகரில், அதாவது தாயிஃப் நகரத்து வழியாக வரும்போது அங்கு சில குறைசி, மக்காவை சேர்ந்த குறைசி வியாபார கூட்டத்தை சந்திக்கிறார்கள். அப்பொழுது நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காண்டி செல்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்காவாசிகள் பயங்கர குதூகலம், சந்தோஷம். பரவாயில்லை, பெரிய ஒரு வல்லரசு, பெரிய பேரரசு முகமது என மோதி சிக்கல் எடுத்துக்கிட்டார் என்று சொல்லி இவர்கள் குதூகலிக்கிறார்கள். நேரடியாக மதீனாவுக்கு வந்த இந்த 2 வீரர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கடிதத்தை கொடுத்து, உங்களை எங்கள் குஸ்ரு மன்னன் கைது செய்து வரும்படியாக ஆணையிட்டிருக்கிறார் சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை கூர்ந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு என்னை அந்த வீரர் கேட்குறேன், என்னை ஏன் நீங்கள் கூர்ந்து பார்க்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில், நீங்கள் தாடியை வலித்து வீசியை கட்டையாக வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு யார் ஆணையிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். எங்களுடைய இறைவனாகிய குஸ்ரு தான் இவ்வாறு சொன்னார் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அன்று வாழக்கூடிய மக்கள் அந்த நாட்டு மன்னனே வணங்குவார்கள், கடவுளாக இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய இறைவனாகிய அல்லாஹ் எங்களுக்கு தாடியை வளர்க்கும்படியாக மீசையை கத்திரிக்கும்படியாக உத்தரவிட்டார் என்று கூறின மாத்திரத்தில், நாங்கள் உங்களுடைய தலையை விலை பேச வந்திருக்கிறோம், நீங்கள் தாடியை பற்றி பேசுகிறீர்களே என்று இந்த வீரர்கள் சொன்ன மாத்திரத்தில், இது விஷயமாக நாளைக்கு காலையில் வாங்க பேசிக்கொள்வோம் என்று அனுப்பிவிடுகிறார்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு பொழுது கழிந்து பகல் வந்துவிட்டது. மறுநாள் அந்த வீரர்கள் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கைது பண்ணுறதுக்காண்டி அவர் ஆயத்தமாகும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீரர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய மன்னன் குஸ்ரு இருக்கிறானே, அவன் இறந்து விட்டான், அவனுடைய மகனாலேயும் கொலை செய்யப்பட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு அதிர்ச்சியாக போகுது. என்ன ஒரு, அதாவது பாரசீக நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு செய்தி, அவர் இறந்து போன செய்தி வந்து சேர்ந்தாலும் பல நாட்கள் ஆகும், ஆனால் நீங்கள் உடனடியாக செய்தியை சொல்கிறீர்களே, உண்மைதானான்னு கேட்க மாத்திரத்தில், உண்மைதான், உங்களுடைய மன்னன் குஸ்ரு இறந்து விட்டான், அவருடைய மகனாலே கொல்லப்பட்டு விட்டான்ங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தி நான் உண்மையாக இருக்குமா என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் தப்பித்தீர்கள், ஒருவேளை பொய்யாக இருந்தால் அதிபயங்கரமான ஒரு பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த வீரர்கள் நேரடியாக பாதான் மன்னன் யமன் தேசத்துக்கு வருகிறார்கள். யமன் தேசத்தில் வந்து அந்த பாதான் மன்னனிடத்தில் குஸ்ரு மன்னன் இறந்து விட்டதாக முகமது கூறுகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் பாதான் மன்னருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா குஸ்ரு மன்னன் தன் மகனாலே கொல்லப்பட்டு விட்டாங்க செய்தி முகமது சொல்லுகிறாரா, ஏறக்குறைய அவர் இறந்த செய்தி வந்து சேர்வதற்கே பல நாட்களாகும். ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அவர் நிச்சயமாக இறை தூதர் தான், இறைவன் தான் அந்த செய்தியை சொல்லியிருக்க முடியும், இது பொய்யாக இருந்தால் அவர் பொய்யர் தான் சொல்லி இந்த செய்தியை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த பாதான் மன்னன் இருக்கிறார். சிறிது நாட்களில் அந்த பாரசீக பேரரசிடம் ஒரு செய்தி வருகின்றது, குஸ்ரு மன்னன் இறந்து விட்டார், அவருடைய மகனாகிய சிறுவேன் சொல்லக்கூடிய அவருடைய மகனிடத்திலிருந்து செய்தி வந்திருக்கிறது, நான் தான் இப்போது ஆட்சி ஆளுகிறேன் என்று சொல்லி அந்த குஸ்ரு மன்னன் இறந்த செய்தி பாதான் மன்னனுக்கு வந்து சேர்கிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த பாதான் மன்னனுக்கு ஆச்சரியமாக போகுது, இவர் உண்மையிலே இறை தூதர் தான். ஏன்னு சொன்னால் இந்த குஸ்ரு மன்னன் இறந்த செய்தியை எப்படி இவரால் சொல்ல முடியும், இறைவன் தான் அறிவித்திருக்க முடியும் என்று சொல்லி அந்த பாதான் மன்னர் அந்த இடத்திலேயே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய ஆட்சிக்குட்பட்ட யமன் தேசத்தில் வந்த அத்தனை பாரசீகர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றில் பார்க்குறோம். இது அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய வாழ்க்கை நடந்த மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். இதன் மூலம் நல்ல படிப்பினை பெற்று நன்மக்களாக வாழ்வதற்காக அவங்களை தௌஃபீக் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.